1986ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து மணலாற்று காட்டுக்கு வந்த கடாவி தலைவரின் நேரடி நெறிப்படுத்தலின் கீழ் பணிபுரிகின்றார். இலங்கை இராணுவம், இந்திய இராணுவம் என மாறி மாறி தலைவரை உயிருடன் பிடிக்க முயன்று தோற்றுப்போன அத்தனை நடவடிக்கைகளையும் முறியடித்து போராடி தலைவரை பாதுகாத்த வீரமும் விவேகமும் கொண்ட போராளிகளில் கடாவியும் ஒருவர் ஆகிறார். கட்டளை மையங்களை தாக்கி அழித்தார்கள். அவர்கள் அன்று முகாமில் அமைந்துள்ள கட்டளை மையத்தை தாக்கி அழித்தபடியால் எமது இந்த கிளிநொச்சி பிரதேசம் இப்போது எங்களின் கையில் வந்துள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து தன்னை சந்திக்க வந்திருந்த வைகோவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு சென்று விடும் மிக மிக முக்கிய பொறுப்பை கடாவியிடம் ஒப்படைக்கின்றார். வைகோவை பாதுகாப்பாக கூட்டிச் செல்லும் போது முல்லைத்தீவு கடற்பகுதியில் ஏற்பட்ட சமரின் போது கடாவி பலத்த காயமடைகிறார். அந்நிலையில் கூட தன்னை சுதாகரித்துக் கொண்டு வைகோவை எதிரியிடமிருந்து பாதுகாத்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பாக சேர்ப்பிக்கின்றார். பலத்த காயம் ஏற்பட்டதால் இந்தியாவில் இருந்தே மருத்துவம் பெற வேண்டிய சூழல் கடாவிக்கு ஏற்படுகின்றது.